ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலை ஈசி மேக்ஸ். இந்த வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டடி பிளானில் யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ். ஸோ இந்த யூனிட்டுக்கான ஒரு ஃபுல் ஸ்டடி பிளான் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டோட்டலாக நம்ம வந்து ஒரு 75 டேஸ் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் 2க்கு 75 டேஸ் எடுத்து ஒரு ஸ்டடி பிளான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்ம வந்து வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ கிளாஸை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோன்ற ஐடியா உங்களுக்கு ஈஸியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ அதாவது நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஜூலை 14th அன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ என்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 26th அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 டேஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் இந்த டெஸ்ட் பேட்ச் 2க்கு. ஸோ அந்த ஸ்டடி பிளான்ல இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 ரியல் அனாலிசிஸுக்கு டோட்டலாக வந்து ஒரு 6 டேஸ் எடுத்து ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி, இப்போ இந்த 6 டேஸ்ல எப்படி நம்ம இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணணும், ஸோ இந்த யூனிட் 2 ரியல் அனாலிசிஸுக்கு இந்த 6 டேஸ்ல எப்படி நம்ம வந்து டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம், ஸோ எந்தெந்த டேட்ல நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும், ஸோ இதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்னலாம் பிடிஎஃப் காப்பியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டடி மெட்டீரியல் 10 யூனிட்ஸோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஹேண்ட் ரிட்டன்ஸ் காப்பி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் காப்பியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பிடிஎஃப் காப்பியாக 10 யூனிட்ஸோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து கொஸ்டின் பேங்க்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸுக்குமே கொஸ்டின் பேங்க்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கோட பிடிஎஃப் காப்பி. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக்கோட பிடிஎஃப் காப்பி எல்லா பிடிஎஃப் காப்பியுமே அனுப்பிச்சிருவாங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஏற்கனவே டிஆர்பியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதுவுமே 10 யூனிட்ஸுக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8 யூனிட்ஸுக்கு ரெக்கார்டட் யூடியூப் வீடியோ கிளாஸஸ். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனலில் யூடியூப்ல ஓல்டு சிலபஸை பேஸ் பண்ணி 10 யூனிட்ஸுக்கு நம்ம வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் சேமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 யூனிட்ஸ் சேமாக இருக்கும். ஒரு 2 யூனிட்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 8 யூனிட்ஸுக்குமே யூடியூப்ல நமக்கு ஏற்கனவே வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அதோட வீடியோ கிளாஸஸ்ல எந்தெந்த டாபிக் மட்டும் படிக்கணும், எந்தெந்த டாபிக்கை படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த லிங்கை மட்டும் எடுத்து நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்ல சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வீடியோ கிளாஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த 8 யூனிட்ஸுக்கு வீடியோ கிளாஸஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது 10 யூனிட்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. யூனிட் டெஸ்ட்டை 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பேப்பர் இது எல்லா பிடிஎஃப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட மெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா பிடிஎஃப் காப்பியும் ஸோ உங்களோட மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் காப்பி எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு ஸோ உங்களோட மெயில் ஐடி, உங்களோட நேம், வாட்ஸ்அப் நம்பர், டிஸ்ட்ரிக்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட மெயிலுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஏற்கனவே நம்ம எவ்வளோ அமௌண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ கிளாஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அந்த வீடியோ கிளாஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஸோ டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டு பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா ஸோ அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இதில் நீங்கள் எப்படி மெட்டீரியல் வாங்கிக்கலாம், எப்படி டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸில் டெஸ்ட் பேட்ச் 2க்கான ஸ்டடி பிளான்ல யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ் எடுத்து ஸோ இந்த 6 டேஸ்ல எப்படி நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல் இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ற வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா ஸோ இதோட லிங்க் எல்லாமே இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும், டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ இதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ ஸோ இது எல்லாமே இந்த குரூப்ல சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான யூனிட் 2ஓட ஸ்டடி பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம டோட்டலா வந்து ஒரு 75 டேஸ் எடுத்திருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் 2க்கு 75 டேஸ் எடுத்திருப்போம். ஸோ இந்த 75 டேஸ்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இங்க எத்தனை டேஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற டீடைல்ஸ் இங்க கொடுத்துருப்போம். ஸோ யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் எத்தனை டேஸ் இங்க டோட்டலா எடுத்துக்க போறோம், ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு எத்தனை டேஸ் எடுத்துக்க போறோம், மாடல் டெஸ்ட்டுக்கு எத்தனை டேஸ் எடுத்துக்க போறோன்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம்.
ஸோ இதில் ஒவ்வொரு யூனிட்டும் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு யூனிட் 1 அல்ஜிப்ரா பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 14th - 21 வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 டேஸ் எடுத்திருப்போம். இப்போ இதே மாதிரி அடுத்து ரியல் அனாலிசிஸ் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும்னு பாருங்க. ஸோ இதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்தெந்த டேட்லேருந்து எந்தெந்த டேட் வரைக்கும் நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். அதில் டோட்டலாக எத்தனை டேஸ் வருதுன்றதை கொடுத்துருப்போம். ஸோ அப்போ டோட்டலாக இந்த 75 டேஸில் இந்த டெஸ்ட் பேட்ச் 2 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம இந்த யூனிட் 1 அல்ஜிப்ரா இந்த யூனிட் எடுத்து ஜூலை 14th ஜூலை 21 வரைக்கும் எடுத்து டோட்டலாக ஒரு 8 டேஸ் நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 4 டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4. ஸோ இந்த 3 டெஸ்ட்டுமே இந்த யூனிட்டை ஸ்ப்ளிட் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட் 4ன்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அல்ஜிப்ரால ஒரு 400 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிருப்போம். டெஸ்ட் 1ல் 100 கொஸ்டின், டெஸ்ட் 2ல் 100 கொஸ்டின், டெஸ்ட் 3ல் ஒரு 100 கொஸ்டின், டெஸ்ட் 4ல் ஒரு 100 கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டடாக டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கீயும் சென்ட் பண்ணியிருப்பாங்க, டீடைல்டு சொல்யூஷனும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, டீடைல்டு சொல்யூஷன் இது எல்லாமே சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 400 கொஸ்டின்ஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அல்ஜிப்ரா எடுத்து இந்த 8 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ். இப்போ இந்த யூனிட் 2 நம்ம என்னைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜூலை 22 அன்னைக்கு எடுத்துக்கிறோம். என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா 27 அன்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். டோட்டலாக இந்த ரியல் அனாலிசிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 6 டேஸை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா 3 × 2 = 6ன்னு பிரிச்சுக்கிறோம். அப்போ எவ்ரி 2 டேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டெஸ்ட் 1ல் என்னென்ன போர்ஷன்ஸ் படிக்கணும், டெஸ்ட் 2ல் நம்ம என்னென்ன போர்ஷன்ஸ் படிக்கணும், டெஸ்ட் 3ல் என்னென்ன போர்ஷன்ஸ் படிக்கணும். இப்போ இந்த டெஸ்ட் 1 என்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், டெஸ்ட் 2 என்னைக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம், டெஸ்ட் 3 என்னைக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம 1 by 1 நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இதில் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நமக்கு யூனிட் 1 அல்ஜிப்ரா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. நம்ம எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம், எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணுறோன்ற ஐடியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் டேட் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னைக்கு டேட் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த டெஸ்ட் டேட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 PM கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் சென்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பேட்சுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த டெஸ்ட் 1ஓட டேட்டு, டெஸ்ட் 2ஓட டேட்டு, டெஸ்ட் 3ஓட டேட்டு, ஸோ இந்த டேட்டில் ஈவினிங் 7 PM ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் கீ சென்ட் பண்ணுவாங்க, டீடைல்டு சொல்யூஷன் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 PM சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீயோட ஒரு எம்டி ஃபார்மேட் சென்ட் பண்ணியிருப்போம். அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ நம்ம அனுப்பியிருக்கிற கொஸ்டின் பேப்பரை வச்சு ஸோ அந்த எம்டி ஆன்சர் கீ ஃபார்மேட்டில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் A, B, C, D இது என்னன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணி ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம கொடுத்துருக்கிற ஆன்சர் கீயும் நீங்கள் எழுதியிருக்கிற ஆன்சர் கீயும் வச்சு செக் பண்ணி எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். டோட்டலாக 100க்கு ஸோ உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்றதை பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு எவ்வளோ மார்க் வருது, எந்தெந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். எந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதோட டீடைல்டு சொல்யூஷன் காப்பி அனுப்பியிருப்போம், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் எவாலுவேஷன் தான். ஸோ நம்மளே கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணி பார்க்குறோம், ஆன்சர் கீ செக் பண்ணி பார்க்குறோம், எந்தெந்த கொஸ்டின் தப்பாக இருக்குது, ஏன் தப்பாக இருக்குது அப்படின்றத ரெஃபர் பண்ணிட்டு டீடைல்டு சொல்யூஷன் காப்பியில் போய் பார்க்க போகிறோம். இதுலையும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மெட்டீரியல் கொடுத்துருப்போம். நம்ம மெட்டீரியலில் ஷார்ட் நோட்ஸ்னு கொடுத்துருப்போம், டீடைல்டு நோட்ஸ்னு கொடுத்துருப்போம். ஸோ அதில் கண்டிப்பாக அதுக்கான சேம் மாடல்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு செக் பண்ணி முடிச்சிடணும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா யூனிட்டையும் நம்ம தரவு பண்ணி முடிச்சிடலாம். இந்த 75 டேஸில் இந்த 10 யூனிட்ஸையும் முடிச்சு, ரிவிஷன் டெஸ்ட் முடிச்சு, மாடல் டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 26ஓட முடிக்கிறோமா, கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு அக்டோபர் ஒரு 3rd வீக் அக்டோபர் 20 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் நமக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத பூஜை லீவு வரும், அதுக்கப்புறம் சரஸ்வதி பூஜை லீவு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி லீவு வரும். ஸோ அதனால அந்த லீவில் மேக்ஸிமம் இருக்காது, அதை தாண்டி வைக்கலாம். அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 30 டேஸ் அந்த மாதிரி நமக்கு டைம் கிடைக்கும். ஒரு 20 to 30 டேஸ் நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இப்போ நம்ம படித்தது எல்லாத்தையும் ஒன்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இந்த இதை நமக்கு வந்து சான்ஸை மிஸ் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இது வந்து டெஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிடலாம்.
ஸோ இந்த ரியல் அனாலிசிஸில் நம்ம இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 6 டேஸில் எந்தெந்த டேட்டில் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இப்போ நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வீடியோ கிளாஸஸில் ஒரு 250 டேஸ் எடுத்து ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருப்போம். அதாவது நம்ம என்னைக்கு ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னா டிசம்பர் 12 ஆரம்பிச்சிருப்போம். நம்ம ஆகஸ்ட் 18 கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். டோட்டலாக ஒரு 250 டேஸில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 20 டேஸ் எடுத்திருப்போம். அப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 20 டேஸ் எடுத்தோம் அப்படின்னா 10 × 20 = 200 டேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ் எடுத்து ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 டேஸ் எடுத்து மாடல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 டேஸ் எடுத்திருப்போம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் 1 ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் 1 எடுத்து ஆகஸ்ட் 18 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அது நமக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஆகஸ்ட் 18 மாடல் எக்ஸாம் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் 2 ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் 2 வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த 75 டேஸில் நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்தெந்த டேஸ்ன்னு நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். எப்படி நம்ம படிக்கணுன்ற வீடியோ கிளாஸஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட வீட்டில் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு போர்ட்லையோ இல்லைன்னா ஒரு பேப்பர்லையோ எழுதி என்ன பண்ணுங்கன்னா ஸோ உங்களோட செவுத்துல இது எல்லாத்தையுமே ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எதை படிக்கணும், எந்த டேட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணுன்றதை நம்ம மைண்டில் உள்ளார நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஆர்டரில் எடுத்திருப்போம். இப்போ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஸோ இதை எடுத்திருப்போம். ஸோ அடுத்து யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ் எடுத்திருப்போம். யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா டோபாலஜி எடுத்திருப்போம். அடுத்து யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். அடுத்து யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். அடுத்து யூனிட் 6 பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. யூனிட் 7 ஸோ யூனிட் 7 என்னது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். யூனிட் 8 பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ். யூனிட் 9 பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச். யூனிட் 10 பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தியரி. இந்த ஆர்டரில் தான் நம்ம எடுத்திருப்போம். இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் ஏதாச்சும் ஒரு பேப்பரில் எழுதி உங்களோட செவுத்துல ஒட்டி வச்சுக்கலாம். இல்லாட்டினா ஒரு போர்டு இருக்குது அப்படின்னா போர்டில் எழுதி வச்சுக்கலாம். இப்போ இந்த அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே டெஸ்ட் 1, அடுத்து டெஸ்ட் 2, அடுத்து டெஸ்ட் 3. இப்போ டெஸ்ட் 1 நம்ம வந்து என்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 15/7 அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் 2 என்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 17th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா 19th அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவோம். அல்ஜிப்ராவில் மட்டும் 4th டெஸ்ட் அதாவது ஃபுல் டெஸ்ட் என்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 21st அன்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டை நோட் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு A4 சீட்லேயோ இல்லைன்னா ஒரு போர்ட்லேயோ எழுதி ஸோ உங்களோட வீட்டில் டிஸ்பிளேல வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பார்த்த உடனே இன்னைக்கு என்ன டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம், எதுக்குள்ளே படிக்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ஒரே பேஜில். இப்போ ரியல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 நம்ம என்னைக்கு அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா 29th அன்னைக்கு. ஸோ இந்த டேட்டை இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க. சாரி 29 கிடையாது, இங்கே 23. ஃபர்ஸ்ட் ரியல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 23 அன்னைக்கு நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். ஸோ அடுத்து டெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா 25 அன்னைக்கு அட்டன் பண்ணுவோம். டெஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா 27th அன்னைக்கு அட்டன் பண்ணுவோம். ஸோ இதில் இந்த டெஸ்ட் 23 அன்னைக்கு என்னென்ன போர்ஷன்ஸ், 25க்கு என்னென்ன போர்ஷன், 27க்கு என்னென்ன போர்ஷன்றதை அடுத்து நம்ம 1 by 1 பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு டேபிள் காலம் போட்டு ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ உங்களோட வீட்டில் நீங்கள் வந்து முன்னாடி நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அல்ஜிப்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் எடுத்திருப்போம், 14லேருந்து அதாவது ஜூலை 14 to 21. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 days எடுத்திருப்போம். இப்போ ரியல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா எந்த டேட்ஸ்லேருந்து எடுத்திருப்போம், 22லேருந்து நம்ம எது வரைக்கும் எடுத்திருப்போம் அப்படின்னா 27 வரைக்கும், டோட்டலாக 6 days எடுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஒரே பேஜில் நீங்கள் வந்து நல்லா தெரிகிற மாதிரி நீங்கள் எழுதி உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முன்னாடி டிஸ்பிளேல வச்சுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம இந்த டேட்டை பார்த்து இதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணுன்றது நமக்குள்ள உள்ளார நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அந்த டேட்டை பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். நம்மளும் அந்த டேட்டை மிஸ் பண்ணாமல் எல்லா கொஸ்டின்ஸ் அதாவது டெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து அட்டன் பண்ணி முடிக்க முடியும். ஸோ இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சுக்கிறதுக்கு. இப்போ இந்த ரியல் அனாலிசிஸில் எந்தெந்த டேட்டில் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம், என்னென்ன போர்ஷன்ஸ் படிக்கணும், நம்ம மெட்டீரியலில் எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ கிளாஸை நம்ம எப்படி வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நம்ம படிக்கிறது, டெஸ்ட் அட்டன் பண்ணுறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ நம்ம ஜூலை 22 அன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஜூலை 22 அன்னைக்கு ஆரம்பிச்சு, ஸோ என்னைக்கு கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா, ஜூலை 27 அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். டோட்டலா இந்த யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 டேஸ் நம்ம வந்து ஸ்டடி பிளான்ல எடுத்திருப்போம். இப்போ இந்த 6 டேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 3 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இந்த இதில் டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 2, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 3. இப்போ இந்த டெஸ்ட் நம்பர் 1 நம்ம என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா 23 அன்னைக்கு, ஜூலை 23 அன்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். டோட்டலா இந்த கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 டேஸ் டைம் இருக்கும். இப்போ இந்த 2 டேஸ்ல நம்ம மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1ல இருந்து 146 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த பேஜ் நம்பர் 1ல இருந்து 146 வரைக்குமே ரெண்டுமே வந்துடும். அதாவது ஷார்ட் நோட்ஸும் இருக்கும், இன்னொன்று டீடைல்டு நோட்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோ கிளாஸை முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ கிளாஸோட லிங்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ டெஸ்ட் 1க்கான போர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ கிளாஸை சென்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் 1க்கான போர்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு வீடியோ கிளாஸோட லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ கிளாஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. வீடியோ கிளாஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஷார்ட் நோட்ஸை படிங்க. ஷார்ட் நோட்ஸ் ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டீடைல் நோட்ஸை படிங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு டைம் இருக்குது, இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டெக்ஸ்ட் புக்கை படிங்க. இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து படிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிகினிங்ல இருந்து நமக்கு இந்த யூனிட்ல இந்த டாபிக்ல நமக்கு என்னென்ன இருக்குதுன்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பொறுமையா நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுங்க, ஷார்ட் நோட்ஸை படிங்க, அதுக்கப்புறம் டீடைல்டு நோட்ஸை படிங்க, அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் புக்கை படிங்க. இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற படிக்கிறதுக்கான டைம் நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ நான் படிக்கிறதுக்கு 1 hour தான் கொடுக்குறேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மார்க் வரும். அதனால கண்டிப்பா நமக்கு வந்து இப்ப இருக்கிற இந்த 75 டேஸ்ல படிக்கிறதுக்கு உங்களால எவ்வளவு டைம் அலாட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைம் அலாட் பண்ணி படிங்க. ஏன்னா நமக்கு எவ்வளவோ படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. பட் இருக்கிற டேஸ் கம்மியா இருக்கிறதுனால நம்ம மினிமம் எவ்வளவு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மார்க் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இப்போ நம்ம கண்டக்ட் பண்ற டெஸ்ட் கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க ஃபுல்லா தரவு பண்ணீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல above 80க்கு மேல டைரக்டா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். ரிமைனிங் உள்ளது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, அதை நம்ம படிச்சதை வச்சு அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா above 100க்கு மேல நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இதுல ஜிகே, எஜுகேஷன், சைக்காலஜி இது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மார்க்ஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 100க்கு மேல ஷூரா எடுக்கலாம். பட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுத்து படிக்கணும். ஸோ அதை ஒவ்வொன்றையும் நம்ம மறந்துடாம படிச்சதை திருப்பி ரீகால் பண்ணணும். ரிவிஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம படிச்சு முடிச்சுட்டு இப்போ அல்ஜிப்ரா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி ஓரமா அப்படியே வச்சிடாம ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப அந்த அல்ஜிப்ராவை திருப்பி ஒன்ஸ் ஒரு தடவை ஒரு 3 hours 2 hours ஃபுல்லா ரிவிஷன் பண்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம். இப்போ இது டெஸ்ட் 1க்கான போர்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 1ல இருந்து 146 வரைக்கும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஜூலை 23 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 100 கொஸ்டினுக்கான கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் டீடைல்டு சொல்யூஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு குரூப்ல சென்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த டெஸ்ட் நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 25 அன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூலை 25 அன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா படிச்சு முடிக்கிறதுக்கு 2 days டைம் இருக்கும். இதுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீமான் இன்டெக்ரல், பவர் சீரீஸ், ஃபூரியர் சீரீஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ். ஸோ இந்த டாபிக் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி டோட்டலாக ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 147ல இருந்து 240 வரைக்கும் நம்ம படிச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் நம்பர் 2க்கு. அப்போ டெஸ்ட் நம்பர் 2 வந்து 25 அன்னைக்கு. ஸோ இதுலையுமே கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, டீடைல்டு சொல்யூஷன் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இந்த டெஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 7 PM மேல நம்ம டெஸ்ட் பேட்சுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்ல உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, டீடைல்டு சொல்யூஷன், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து டெஸ்ட் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட். ஸோ இந்த யூனிட் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 ரெண்டையும் சேர்த்து ஃபுல் யூனிட்டையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 1ல இருந்து 240 வரைக்கும் ஃபுல் பேஜஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஜூலை 27 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை படிச்சு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 days டைம் இருக்கும். இதுலையுமே பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ டெஸ்ட் நம்பர் 1க்கான டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 23. ஸோ அதை படிச்சு முடிக்கிறதுக்கு 2 days டைம் இருக்கும்.
பேஜ் நம்பர் 1ல இருந்து 146 வரைக்கும் நீங்க எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து டெஸ்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜூலை 25th அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 2 படிச்சு முடிக்கிறதுக்கான 2 டேஸ் டைம் இருக்கும். அதுக்கான போர்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். பேஜ் நம்பர் 147ல இருந்து 240 வரைக்கும் பேஜ் நம்பர் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஜூலை 27th அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதையுமே படிச்சு முடிக்கிறதுக்கு 2 டேஸ் டைம் இருக்கும். ஸோ இது ஃபுல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டெஸ்ட்டுக்குமே 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கான கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணுன்றதை ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிறீங்க. கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் கீயை நம்ம கொடுத்துருக்கிற ஆன்சர் கீ ஃபார்மெட்டில் ஃபில் பண்ணுங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஆன்சர் கீயும் வச்சு செக் பண்ணி எவ்வளோ மார்க் உங்களுக்கு வருது அப்படின்றத பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா டீட்டெயில்டு சொல்யூஷன் கொடுத்துருப்போம் நம்ம. அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட டவுட் என்னன்றதை கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம மெட்டீரியலில் போனீங்க அப்படின்னா அதுக்கான மாடல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஷார்ட் நோட்ஸில் பாருங்க. அப்படி இல்லாட்டினா அந்த ஃபுல் நோட்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கான மாடல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ்க்கான டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸஸ்ல யூனிட் 3 டோபாலஜி எடுத்து அந்த யூனிட்டை நம்ம என்னைக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், அதுக்கான டீடைல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம்.